புரியுதுங்களா நான் என்ன கேட்க வரேன்னு? இப்ப ஜீசஸ் வந்து யாருன்னா, யாரு என்ன ஏதெல்லாம் கணக்கு பார்க்க மாட்டாரு. இப்ப இந்த ஆண்டி இருக்காங்கல்ல, இந்த உங்களோட அம்மா இருக்கிறாங்கல்ல ஆண்டி, இந்த ஆண்டி இருக்கிறாங்கல்ல, இப்ப இவங்க நம்புற அளவுக்கு கூட இன்னைக்கு வந்து இந்த நம்ம நம்மளோட கிறிஸ்டியன்ஸ் வந்து நம்புறது கிடையாது. நான் நினைக்கிறேன் இவங்க கை வச்சு ஜெபிச்சா கூட போயிடும், வியாதி போயிடும், வேதனை போயிடும். பிகாஸ் பிலீவ் the unbelievers are becoming believers and the believers are becoming unbelievers. புரியுதா என்ன சொல்றேனே? விசுவாசிக்கிறவர்கள் அவிசுவாசியா போய்கிட்டு இருக்கிறாங்க, அவிசுவாசிகள் விசுவாசியாக ஆயிடுச்சு. ஆமென். சோ கடவுளுடைய வேலைப்பாடு என்னது? என் நோய்களை நீங்க சிலுவையில தீர்த்துட்டீங்கன்னா தீர்த்துட்டீங்க. இப்ப நான் சொல்றப்ப நான் என்ன அறிக்கை செய்யணும்னா, நான் என் வாயிலிருந்து என்ன அறிக்கை செய்யணும்னா, எனக்கு நோய் இல்லைன்றது அறிக்கை செய்யணும். இயேசுவின் நாமத்தினால எனக்கு நோய் இல்லை. ஏன்னா அவர் தீர்த்துட்டாருன்றது முழுமையா நம்பும் பொழுது சுகமளிப்பு நடக்கும். It will happen. ஏதாவது ஒரு விஷயத்தை ஆரம்பிக்க முடியாது, அது உங்களிலிருந்து தான் ஆரம்பிக்கும். It should begin from you. Amen. ஓகே, இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேசுறதுக்கு எடுத்துட்டு வந்திருக்கிற காரியம் வந்து ஒரு மாசம் நான் கொஞ்சம் போராட்டத்துல இருந்து வந்து போய் மன கஷ்டம் பண கஷ்டம் எல்லாத்துக்கும் இருக்கு. பட் குறைவிலையும் நிறைவாக நடத்துற ஆண்டவர் நம்ம. உங்ககிட்ட இருக்கிறத வச்சு அவருக்கு பெரிய காரியம் செய்ய முடியும். நீங்க நினைக்கிறீங்க உங்ககிட்ட இருக்கிறத வச்சு அவரால் ஒண்ணும் செய்ய முடியாது, நீங்க உங்க கணக்கு. ஆனா அவரு சொல்றாரு, உன்கிட்ட 5 அப்பா 2 மீன் இருந்தாலும் என்னால வச்சு 1000 பேருக்கு சாப்பாடு. அப்ப நம்ம என்ன மாதிரி கண்ணாடியில இருந்து கடவுளை பாக்குறோன்றது வந்து வெரி முக்கியம். கண்ணாடின்னு சொன்னோன்னா நான் வந்து ஏதோ கூலிங் கிளாஸ் போட்டிருக்கேன்னு நினைச்சிடாதீங்க. இது வந்து வைத்திய கண்ணாடி. என்னன்னாக்கா லைக் என்னால வெளிச்சம் ரொம்ப பார்க்க முடியாது, ஸோ அதனால வெளிச்சத்தை கட் பண்ணி செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. ஓகே, டிரைவிங்க்கு எனக்கு ரொம்ப தேவைப்படுது, ஸோ அதனால இந்த மாதிரி கண்ணாடி. ஓகே, ஏதோ கூலிங் கிளாஸ் போட்டு நிக்கிறான்னு நினைச்சிருக்கீங்க, ஓகே ஓகே. கண்களை மூடி ஜெபம் செய்வோம். ஆமென். பேசும் தெய்வம் நீ, பேசாத கல்லோ மரமோ அல்ல, பேசும் தெய்வம் நீ, என்னை அழைத்தவர் நீ, என் தீர்ப்பவர் நீ, என்னை அழைத்தவர் நீ, என் தீர்ப்பவர் நீ, என்னை படைத்து என்னை குணமாக்கி என்னோடு இருப்பவர் நீ, இயேசு பேசும் தெய்வம் நீ, பேசாத கல்லோ மரமோ அல்ல, பேசும் தெய்வம் நீ. ஆண்டவரே, நீங்க பேசுகிறவர், நீங்க பேசுகிறவர். ஆண்டவரே, நீங்க பேசாத கல்லு மரம் அதெல்லாம் கிடையாது, நீங்க பேசுறவர். இப்பொழுது நீங்க உங்க ஜனங்க கிட்ட This is your time, Lord. This is not my time. I didn't came here to entertain anybody. என்னுடைய வாத திறமையினாலோ என்னோட பேச்சு திறமையினால நீங்க யாரையுமே ஆண்டவரே, நான் ஆண்டவரே ஒரு களிப்புக்குள்ளாக, ஒரு ஆண்டவரே ஒரு களியாட்டங்களுக்குள்ளாக கொண்டு வரதுக்கு நான் இங்க வரல. நீங்க பேசுற நேரம். This is your time to talk. Yes, Lord. Talk to my people, Lord. Yes, Lord. Use me as a tool and talk to my people. யாரும் ஆண்டவரே ஜெவின் பேசுறாரு, ஜெவின் வந்து இது சொன்னாரு அப்படின்லாம் இல்ல ஆண்டவரே. நீங்க எனக்கு என்ன சொல்லி நானும் ஆண்டவரே அவர்கள போலவே ஆண்டவரே ஒரு சாதாரண மனுஷன். I'm 100% human as you, Lord. ஆண்டவரே, நீங்க இந்த உலகத்துல ஆண்டவரே மனித ரூபம் எடுத்தப்ப 100% மனிதனாக இருந்தீரோ, அதை போலதான் நானும் ஆண்டவரே.
ஆண்டவரே, நான் உங்களுடைய கையின் படைப்பு, நீர் என்னை அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, யாரோ நான் பேசுறாங்கன்றத பார்க்காதபடிக்கு ஜெபினுக்குள்ளுக்கு இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பேசுறாரு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜெபினுக்கு என்ன சொல்லி கொடுத்திருக்கிறாரு, அந்த பாடத்தை அவங்க கவனிக்கும்படிக்கு, கவனமாக அதில் கவனம் செலுத்தும்படிக்கு ஆண்டவரே, இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் அவர்களுடைய செவிகளையும், அவர்களுடைய ஆவிக்குரிய செவிகளையும், அவருடைய ஆவிக்குரிய ஆண்டவரை சிந்தனையும் இருதயத்தையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுதே திறக்கப்படுவார். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் நீங்க அசைவாடுங்க, நீங்க பேசுங்க. இந்த நேரத்தை உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். Under the mighty name of the Lord Almighty Jesus Christ name we pray. Hallelujah. Hallelujah. Okay. இயேசு முதல்ல ஊழியத்துக்கு வந்தப்ப அவர் பண்ண முதல் பெரிய பிரசங்கம், புரியுதுங்களா? அவர் பண்ண பெரிய பிரசங்கம், அதாவது அவ்வளோ ஜனக்கூட்டத்தை வச்சு அவர் பண்ண பிரசங்கத்துல உள்ள ஒரு விஷயத்தை குறித்து நம்ம கவனிக்க போறோம். ஓகே, சோ மத்தேயு 5வது அதிகாரம் 1-2 படிங்க, புரிய வைக்கிறதுக்காக. மத்தேயு 5 அதிகாரம் 5. அவர் திரளான ஜனங்களை கண்டு மலை மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்து இருந்த பொழுது அவருடைய சீசர்கள் அவரிடத்துல வந்தார்கள். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், பாருங்க, திரளான ஜனங்கள். திரளான ஜனங்கள், நான் இப்பதான் திரளான ஜனங்களை ஒரு 3 நாளா பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னாக்கா அவ்வளோ பேரு, நான் அந்த அளவுக்கு கூட்டத்தை பார்த்ததே இல்லை நினைக்கிறேன். டெய்லி அன்னைக்கு நடந்து வீட்டுக்கு போயிட்டு நடந்து வந்துட்டு இருக்கேன். ஓகே, ஸோ இந்த சிங்கப்பூர்ல டிராவல் பண்றதுக்கு அவ்வளோ பேர் வராங்க போறாங்க. ஓ மை காட், மல்டிடியூட்ஸ். இங்கிலீஷ்ல மல்டிடியூட்ஸ் இஸ் நாட் கிரவுட். இது கிரவுடு கிடையாது, மல்டிடியூட்ஸ். கிரவுடுக்கும் மேல கூட்ட நெரிசல் கிடையாது, கூட்ட நெரிசலுக்கும் மேலால உள்ள ஜனங்களை பார்க்கும் பொழுது திரளான ஜனங்கள்னா அதான் அர்த்தம். திரளான ஜனங்களை அவர் பார்க்கும் பொழுது, அவர் நோக்கி அவங்க வரும் பொழுது அவர் ஆரம்பிக்கிறாரு ஜீசஸோட ரொம்ப முக்கியமான சிக்னிபிகண்டான பிரசங்கம். கடவுள் மனுஷனா வந்து ஓகே பண்ணற ஆக முக்கியமான ஃபர்ஸ்ட் திங் பிரசங்கம். ஃபர்ஸ்ட், அவர் பெரிய திரளான ஜனங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்ல வர்றாரு. புரியுதுங்களா? சோ 3வது வசனத்தை மட்டும் படிங்க. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஆமென். ஆமென். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஆனா ஆங்கிலத்துல பல மொழிபெயர்ப்புல பல விதமா போட்டிருக்கிறாங்க. நான் உங்களுக்கு ஒரு மொழிபெயர்ப்பு படிக்கிறேன். இது மெசேஜ் பைபிள் இன் இங்கிலீஷ். ஓகே, you are blessed when you are at the end of your rope, with the less of you there is more of God and his rule. என்ன அர்த்தம்னா, நீங்க கைத்துல தொங்கிட்டு இருக்கிற மாதிரி நினைச்சுக்கீங்க. ஓகே, ஏதோ ஒரு கயிறுல தொங்கிட்டு இருக்கிறீங்க, அந்த நுனி கயிறுல தொங்கிட்டு இருக்கிற மாதிரி. ஓகே, நீங்க அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல உங்க வாழ்க்கையில இருக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க சொல்றாரு. ஓகே, you are blessed when you are at the end of your rope, with the less of you the more of God and his rule. அப்படின்னா நீ குறைய தேவனும் அவளுடைய ஆளுகையும் உனக்குள்ள வரும் சொல்றாரு. அதுதான். திருப்பி படிங்க. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஆவியில் எளிமைன்னு போட்டிருக்காங்கல்ல. இப்ப நீங்க ஆவியில் எளிமை இல்லைன்னா நீங்களாம் என்ன நினைப்பீங்கன்னாக்கா, ஓ சர்ச்சுக்கு வரணும், ஓகே பாஸ்டர் சொல்றது கேட்கணும், இப்படி குனிஞ்சு நிக்கணும். அது இல்ல, ஜீசஸ் அதை பத்தி பேசல. If you are, you have to know what is being poor in spirit. புரியுதுங்களா?
மாம்ச ரீதியா நீங்க ஏழ்மையா இருக்கிறது வேற, அதை பத்தி ஆண்டவர் பேசவே இல்லை. புரியுதுங்களா? ஆவியை தான் அவர் சரிப்படுத்துறாரு. ஆவிதான், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். பாக்கியவான்கள் நீங்க நானு பாக்கியவான்கள். பிகாஸ் இந்த ஆங்கில மொழிபெயர்ப்புல அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்க என்னைக்கு உங்களால எதுவுமே செய்ய முடியாதுன்னு நீங்க தலையை கீழே போட்டு நான் குறைவுதான் அப்படின்னு நீங்க ஒத்துக்கிறீங்களோ, அன்னைக்கு தேவனும் தேவனுடைய ராஜ்யமும் உங்களுக்குள்ள வந்துருச்சு. அதுக்கு பேரு தான் ஆவியில் எளிமை. ஆமென். எஸ் லார்ட். அண்டர்ஸ்டாண்ட் or not? ஆமென். It's a very big thing. For an example, ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். இப்ப நான் காடி ஓட்டிட்டு இருக்கேன். நான் காடி ஓட்டும் போதெல்லாம் நான் ஒரே ஒரு விஷயம் தான் நினைப்பேன், ஸ்டேரிங் மட்டும்தான் நான் பிடிச்சிருக்கிறேன், ஓட்டுறது நான் கிடையாது. புரியுதுங்களா? நான் 13 வாட்டி லைசன்ஸ் ஃபெயில் ஆனேங்க. என்னை பத்தி உங்களுக்கு தெரியாது, நான் கொஞ்சம் சொல்றேன். என்னை பத்தி லைசன்ஸ் 13 வாட்டி ஃபெயில். காடியை தொட மாட்டேன்னு நினைச்சேன், காடியே பிடிக்காது எனக்கு. மோட்டர் எடுத்துட்டு தான் ரவுண்ட் பண்ணுவேன். ஐ டோன்ட் லைக் கார். சோ தம்பி ஃபர்ஸ்ட்லயே பாஸ் பண்ணிட்டு போயிட்டாரு. தம்பி 1வது போனாரு, டெஸ்ட் எடுத்தாரு, டிரைவிங் பண்ணாரு, லைசன்ஸ் எடுத்தாரு, அவர் போயிட்டாரு. அவரு லைசன்ஸ் எடுத்து ஓட்டி கீட்டி எல்லாம் கலைச்ச பிறகுதான் நானே லைசன்ஸ் எடுத்தேன். ஓகே, உங்களுக்கு தெரியாது நான் சொல்றேன். ஆமென். 13 times I fail. நானும் எப்படி எல்லாம் ஜெபம் பண்ணி பார்த்தேன். ஆண்டவரே எனக்கு லைசன்ஸ் மட்டும் கொடுத்துருங்க, நான் சேச்சி வேணும் ஓட்டுறேன், நான் அது பண்றேன், நான் இது பண்றேன். நோ 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 13 வாட்டி ஃபெயில் ஆயிட்டு தான் இருந்தேன். தென் ஒன் ஃபைன் டே, அப்ப ஆண்டவரை பத்தி இந்த அளவுக்கு எனக்கு தெரியாது. போனேன், லைசன்ஸ் எடுக்க போனேன். ஒன்றும் இல்லை, மண்டையில ஒன்றும் இல்லை, எப்படியும் இந்த வாட்டியே நம்ம ஃபெயிலு தான், சரி பாவான்னு போனேன். போனா அன்னைக்கு பார்த்து நல்லா ஓட்டிட்டேன், லைசன்ஸ் கொடுத்தாங்க. லைசன்ஸ் கொடுத்துட்டாருங்க. கொடுத்த உடனே எனக்கும் நம்பிக்கை, நம்பல நானு. ஓகே லைசன்ஸ் கிடைக்கும், சந்தோஷம் இருந்தாலும் லைக் ஒரு மாதிரியா இருந்துச்சு, இது எப்படி இது அப்படின்ட்டு. ஓகே ரைட். ஆனா இப்ப நான் வண்டி ஓட்டுறேன், நான் அந்த 13 வாட்டி ஃபெயில் ஆனதை பத்தி நான் நினைக்கிறது கூட கிடையாது. யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ அம் டெல்லிங் யூ. நான் இப்ப வண்டி ஓட்டுறேன், நான் எனக்கு அந்த மமதை இல்ல, நான்லாம் முத வாட்டி பாஸ் ஆயிட்டேன் தெரியுமா அப்படின்னு நான் சொல்ல முடியாது. அது சொல்லணும்னு நினைக்கும் போதெல்லாம் நீ 13 வாட்டி ஃபெயில் ஆனன்றத குத்தி காட்டுற மாதிரி ஒரு விஷயம் எனக்கு இருக்கு. அதனால இன்னைக்கு வரைக்கும் நான் காடி ஓட்டும் பொழுது நான் என்னைக்குமே நான் ஸ்டேரிங்கை பிடிச்சிட்டேன்னா எனக்கு தெரியும், என் மண்டை அங்க இருக்காது. ஸ்டேரிங்கை பிடிச்சிட்டேன்னா நான் என்ன நினைப்பேன்னா கடவுள் தான் வண்டி ஓட்டுறாரு. இந்த நிமிஷம் வரைக்கும், இப்ப இங்க சேர்ச்சிக்கு வர வரைக்கும் அங்க உட்கார்ந்து இருக்கிறது தான் நான். சில சமயம் உங்களை உட்கார்ந்து இருக்கிறதுக்கு, அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதுக்கோ இல்ல அந்த இடத்துல ஏதாவது ஒரு காரியத்தை உங்க சரீரத்து ரீதியா நீங்க செய்யறதுக்கோ தான் ஆண்டவர் உங்களை வச்சிருக்கிறாரு. மத்ததெல்லாம் அவர் நடத்தி காமிச்சிருவாரு. ஆமென். என்ன பிரச்சனைனா, what is the problem or not? மாம்சம் சும்மா இருக்காது. உன்னோட ஓன் திங் வந்து சும்மா, உன்னோட ஓன் சிந்தனை வந்து சும்மா இருக்காது. படிங்க நீதிமொழிகள் 3, Proverbs chapter 3. மூணு எத்தனை? 3:5. உன் சுயபுத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து உன் வழிகளை எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை சுபப்படுத்துவார். அதே காடி ஸ்டேரிங்கை வச்சு நான் உங்களுக்கு உதாரணம் சொல்றேன். இங்க பாருங்க, இங்க என்ன சொல்றதுன்னா, உன் முழு இருதயத்தோடு பாருங்க, உன் சுய புத்தியின் மேல் சாயாதி, உன் முழு இருதயத்தோடு கர்த்தரின் மேல் நம்பிக்கையாய் இரு,
சொல்லுங்க, படிங்க. உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். அப்பொழுதுதான். உன் சுய புத்தியின் மேல் சாயாதனில இருந்து வசனம் ஆரம்பிக்கிறது. யானா நம்ம ஸ்டேரிங் பிடிக்கும் போதெல்லாம் நம்ம சுய புத்தியில சாஞ்சிருவோம். நான் ஓட்டுறேன், நான் ஓட்டுறேன், நான் ஓட்டுறேன், நான் செய்யறேன். உன் சுய புத்தியின் மேல் நீ சாஞ்சி அந்த அப்பொழுது வரவே இல்லை உன் லைஃப்ல. அப்பொழுது அவர் உன் வழியை செவைப்படுத்துவார். உங்க வழி செவையாய் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். அப்பொழுது அவங்க பாதைகளை செவைப்படுத்துவார். நம்மளுக்கு சுய புத்தியின் மேல சாஞ்சி பாதையே இல்லாம போயிடுச்சு. ஆமென். நான் சொல்றது கொஞ்சம் உரைக்கும் தான், பட் வேற வழி இல்லை. அக்செப்ட் பண்ணிக்கங்க. ஆமென். பாருங்க, the first thing in life, ஜீசஸ் கிட்ட ஆளுங்க வந்தோடனே ஜீசஸ் என்ன பேசுறாருன்னா, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்றாரு. நீ பாக்கியவனா ஆகணும்னா உனக்கு வேற வழி இல்ல. நீ ஆவியில எளிமை உள்ளவனா ஆவறத தவிர்த்து. ஆவியில எளிமை உள்ளவனா ஆவறதுன்னா என்னது? உன் சுய புத்தியின் மேல் சாயாதபடிக்கு கர்த்தரின் மேல் நம்பிக்கையாயிரு. முழு இருதயத்தோடு நம்ம பிடிச்சிட்டோனே, நம்ம ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சிட்டோனே அது கொஞ்சம் நம்மளுக்கு அப்படியே கொஞ்சம் வெற்றி கொடுக்க ஆரம்பிச்சிருச்சுனாலே போதும். ஓ, நான் தான் எல்லாத்துலயுமே சரி. புரியுதுங்களா? நம்ம யோசனை எப்படி, நம்ம ஒரு மாங்காய் விதையை கொண்டு போய் நடுறோம். மாங்காய் வந்துருச்சு, அடுத்தது அதுக்கு பக்கத்திலேயே நான் இன்னொரு விதைய விதைப்பேன், அதுவும் வரும். அதுக்கு பேர் தான் சுய புத்தியில சாயுது. Understand or not? How often do you consult with God whatever you do? அநேக நேரங்கள்ல நீங்க என்னென்ன பண்றீங்க உங்க லைஃப்ல? ஒரு சின்ன காரியத்துக்கு கூட நீங்க போய் ஆண்டவர்கிட்ட நிக்கிறீங்களா? எங்க ஃபேமிலிக்கு ஒரு யூனிக்கான பழக்கம் இருக்கு. அதாவது நாங்க என்ன பண்றோம்னா, சப்பாத்து வாங்கினாலும் சரி, கெடிகாரம் வாங்கினா சரி, சட்டை வாங்கினா சரி, சுழுவாறு வாங்கினா சரி, அதை வச்சு ப்ரே பண்ணிடுவோம். ப்ரே பண்ணும்போது சின்ன வயசுல இருக்கும் போதே, இப்ப இல்ல, சின்ன வயசுல இருக்கும் பொழுதுல இருந்து பைஸ்கிள் வாங்கிட்டு வந்தா ப்ரே பண்ணுவோம், இது வாங்கிட்டு வந்தா ப்ரே பண்ணுவோம், ஏன்னா புது ஜாமா கிடைச்சிருக்கு, கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம் அப்படின்னு. அண்டர்ஸ்டாண்ட்? சோ நான் என்ன சொல்றேன்னா, அந்த மாதிரி பழக்கத்துக்குள்ள இருந்துதான் நாங்க வந்தோம். ஆனா அந்த மாதிரி பழக்கத்துக்குள்ள இருந்து நாங்க சுய புத்தியில சாஞ்சிருக்கோம். புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? பாருங்க, ஏன் நம்மளுக்கு சில நேரத்துல எதுவுமே நடக்க மாட்டேங்குது, சில நேரத்துல எதுவுமே நடக்க மாட்டேங்குது, இது நடக்க மாட்டேங்குது, அது நடக்க மாட்டேங்குது. நீங்க ஆவியில ஏழ்மையா இருக்கிறீங்களான்றத ஒரு வாட்டி நீங்க செக் பண்ணுங்க. பட் அப்படி நீங்க இது செஞ்சு தோல்வி ஆகும் போது கூட ஜீசஸ் என்ன சொல்றாருன்னா, உன்னுடைய கயிற்றின் உன் லைஃப்ல ஆகக்கூடிய இடத்துல நீ இருந்தா நீ பாக்கியவான். ஆமென். சோத்திரம் ஆண்டவரே. நீ பிடிச்சுக்கிட்டு இருக்காத, நீ குறைவாயிரு, நான் பாத்துக்கிறேன். புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? இப்ப நானும் என் தம்பியும் ஒரு வாட்டி ஸ்கூலுக்கு போனோம் ஒன்னா. அப்ப அங்க கொஞ்சம் பூலிஸ்லாம் இருப்பானுங்க. பூலிஸ்னா என்னன்னு தெரியல, பையாசக்காரர்கள், பூலி பண்றவனுங்க இருப்பானுங்க. அதாவது கொஞ்சம் பயலுங்க. இங்க அவன்லாம் கடைசியா அப்புறம் அவங்க எனக்கு கூட்டாளி ஆகிட்டானுங்க, அது வேற பிரச்சனை. ஆனா ஆரம்பத்துல நான் சீன ஸ்கூலு, என் தம்பி தமிழ் ஸ்கூலு. நானும் என் தம்பி ஒன்னா ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வருவோம். இவங்க என்ன பண்ணிடுவானுங்க, வழி மறிச்சு எங்களை அடைப்பாடுங்க, இது பண்ணுவானுங்க. என் தம்பியை தலையில தட்டுவானுங்க, என் மணிக்கே அடிப்பானுங்க. என் மண்ணுக்கு என் தம்பி அடிச்சிட்டோன்னே எனக்கு ஒரு கோவம் வரும் பாருங்க. அது எங்கேருந்து வரலாம் எனக்கு தெரியாது, போட்டு வெளுத்து விட்டுருவேன் எல்லாத்தையும். அதான் ஜீசஸ் செய்வார், அதான் ஆண்டவர் செய்வார். என்ன சொல்றாருன்னா, நீ குறைச்சிக்கோ, உன் பேரத்துக்கு நீ எவ்வளவு தூரம் போக முடியும்?
உன்னோட பலத்துக்கு how long you can go. That's why அவர் என்ன ரொம்ப ஈஸியா உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்துட்டாரு. ஆவியில எளிமையாயிரு. முடியும் சொல்லாத, முடியாது சொல்லிடு. வெரி ஈஸி. நீ முடியாதுன்னு சொல்ல எனக்கு ஈஸி வேலை செய்யறதுக்கு. கடவுள் சொல்றாரு, நீ முடியாதுன்னு சொல்ல நான் வேலை செய்யறதுக்கு எனக்கு ஈஸி. புரியுதுங்களா? ஆமென். பாருங்க, blessed are you when you are. நான் இதை படிச்சுட்டோன்னு நான் ரொம்ப வேதனையிலிருந்து பைபிள் எடுத்து நான் இந்த வாசனத்தை ஆண்டவர் பண்ண பிரசங்கம். நான் ரொம்ப நாள் ஆச்சு மத்திய படிச்சு, நான் மத்திய படிக்க போறேன் அப்படின்னு சொல்லி நான் மத்திய புக்கள் திறந்த உடனே ஆண்டவர் சொல்ற, blessed are you when you are at the end of the road. With less of you, there's more of God and His rules. நம்ம லைஃப் நம்மளை கொண்டு போய் சில சுச்சுவேஷன்ல நிப்பாட்டும். உங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது. அந்த சுச்சுவேஷன் உங்களுக்கு வெக்கமா இருக்கும், அவமானமா இருக்கும். லைக் உங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது அந்த இடத்துல. புரியுதுங்களா? அது ஏன் நடக்குதுனாக்கா, அந்த நேரத்துல நீங்க உங்களை தாழ்த்தி கொள்ளும் போது தேவனும் அவருடைய ராஜ்யமும் அந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கும். ஆமென். அதான் ஜீசஸ் சொல்லுவாரு, தேவனுடைய ராஜ்யம் இங்க இருக்கு அங்க இருக்குன்னு எவனாவது சொன்னா போயிடாதீங்க, உங்களுக்குள்ளதான் இருக்கு. உங்களுக்குள்ளதான் இருக்கு. எப்படின்றது நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். நீங்க ஆவியில எளிமையாயிருங்க. ஆமென். பாருங்க, நீங்க இருதயத்தையும் நீங்க ரொம்ப தொலைஞ்சு போன அந்த ரீதியில நீங்க இருக்கிறீங்கல்ல, நீங்க ரொம்ப லாஸ்டா இருக்கிறீங்கல்ல, உங்க மைண்ட்ல அடுத்து என்ன செய்யுது என்ன தெரியல, என் லைஃப் அடுத்த நாள் எப்படி போகுது அப்படின்னு எனக்கு தெரியாது. ஐ டோன்ட் நோ வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் டுமாரோ. ஜீசஸ் டக்குன்னு சொல்றாரு, நாளை குறித்து கவலைப்படாதீங்கன்ட்டு. ஒரே வார்த்தையில். ஆமென். இந்த மாதிரி ஒரு ஃபன்னான ஒரு ஹாப்பியான காடை நம்ம தேடி வர்றது எவ்வளோ எவ்வளோ பாக்கியம். ஆமென். ஆவியில ஏழ்மையா இருக்கிறது தேவனோடு சந்தோஷமா இருக்கிறது, அவருடைய பலத்தை சார்ந்து வாழ்றது இஸ் த ஆவியின் எளிமை. ஆமென். ஆமென். அப்புறம் பத்தல அது இல்ல, அது தேவையில்ல. எனக்கு இந்த காசு பத்தல, எனக்கு இது பத்தல, எனக்கு அப்ப நான் சொல்லிட்டு இருப்பேன். நான் ரொம்ப இதெல்லாம் சொல்லுவேன். புரியுதுங்களா? நான் லேஸ்பட்ட ஆள் இல்லை. நான் மற்றவங்களை வச்சு பேச முடியாது, நான் என்னைய வச்சு பேசுறேன். ஐ மீன் ஐ ஆல்வேஸ் சே, இவங்களுக்கு கொடுக்கணும், அவங்களுக்கு கொடுக்கணும், அவங்களுக்கு கொடுக்கணும், அவங்களுக்கு கொடுக்கணும், எனக்கு காசு பத்தல. இவங்களுக்கு கொடுக்கணும், அவங்களுக்கு கொடுக்கணும், அவங்களுக்கு கொடுக்கணும், எனக்கு காசு பத்தல. பத்தலைன்னு சொல்லிட்டே இருந்தேன். நான் உங்களுக்கு சொல்றேன், நீ பத்தலைன்னு நிக்கிற தெரியுமா, அந்த இடத்துல இருந்தே அவரால் பெரிய காரியம் செய்யணும். ஆமென். திரளான ஜனம் திடீர்னு உங்க வீட்டு முன்னுக்கு நின்னா என்ன பண்ணுவீங்க? அசந்து போயிடும். உங்க வீட்டுக்கு வராங்க, உங்க தாமான சுத்தி ஆள் உங்க வீட்டுக்கிட்ட நின்றுட்டு இருக்கிறாங்க, என்ன பண்ணுவீங்க? உங்களால என்ன பண்ண முடியும்? இவனுங்க பதறானுங்க 12 பேரும். ஐயோ என்னடா இந்த ஆளு கூட்டிருச்சே, எவனுக்கு சாப்பாடு போடுறது, இங்கேருந்து எப்படி நடந்து போவானுங்க எல்லாம் கணக்கு பண்ண பயங்கரமா அவங்க மன கணக்கு பண்றானுங்க. பாருங்க, மன கணக்கு. மத்தேயு ஒரு வரி வசூலிக்கிறவர். நீங்க கணக்குல நல்லா இல்லைன்னா நீங்க வரி வசூலிக்கிற வேலை செய்ய முடியாது. புரியுதுங்களா? கணக்கு பண்ற வர மாட்டேங்குதே, இது கடன் வாங்கினாலும் பத்தாதுட்டானுங்க. கடைசியா இத்தனை பேத்துக்கு சாப்பாடு போடணும்னா முடியாது, எல்லாத்தையும் அடகு வச்சு கடன் வாங்கினா கூட பத்தாது ஆண்டவரேன்னு சொல்லிட்டாருங்க. ஆண்டவர் வந்தாரு ரொம்ப சிம்பிளா, உங்ககிட்ட என்ன இருக்குப்பா, உங்ககிட்ட என்ன இருக்கு, ஏதாவது இருக்கா உங்ககிட்ட? அப்ப கூட்டத்துல இருந்து ஏதோ ஒரு சின்ன பையன் வந்தான். வந்துட்டு சொல்றான், இதை பாருங்க, என்கிட்ட 5 மீன் இருக்கு, 5 அப்பம் இருக்கு, 2 மீன் இருக்கு, நான் வச்சிருந்தேன் நான் சாப்பிட்றதுக்கு, இவனுங்க பாத்துட்டானுங்க நான் சாப்பிட்றது, நீங்க கூட்டு வந்துட்டானுங்க, அதுதான் இருக்கு. எவன்கிட்டயுமே ஒண்ணும் இல்லை. புரியுதா என்ன சொல்றேன்னு? அந்த சின்ன பையன் என்ன ஆண்டவரே எடுத்துக்குங்க, நான் குழந்தை கொடுத்தா அவன் சாப்பிட்றதுக்கு வச்சிருப்பாங்களா? அது
அவன் இங்கேருந்து தூரமா முந்திலாம் ஆடு மேய்க்க போயிருவாங்க, தூரமா போயிருவாங்க எங்கேயாச்சும். ஆமா, போயிருவாங்க, இது மேய்க்க போயிருவாங்க, எங்கேயாச்சும் போயிருவாங்க. வயல்காட்டுல போய் வேலை செஞ்சுட்டு அங்க உட்காந்து சாப்பிடறதுக்கு சாப்பாடு கட்டிட்டு போயிருவாங்க. அந்த மாதிரி ஒரு பையன் அவன் சாப்பிடறத இவனுங்க பாத்துட்டானுங்க. ஓ, சாப்பாடு வச்சிருக்கியான்னு இழுத்துட்டு வந்து ஜீசஸ், இதுதான் இருக்கு, ஒண்ணும் இல்ல, உங்களால ஏதாவது பண்ண முடியுமா? முடியும். எடுத்தாரு, ப்ரே பண்ணாரு, எல்லாத்துக்கும் பிச்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. உங்ககிட்ட இருக்கிற சின்னதை வச்சு கடவுள்னால பெரிய காரியம் செய்ய முடியும். இது எப்படி நீ என்னைக்கு நீ இதை உன் லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்றியோ, உன் லைஃப்ல ஆண்டவரே என்கிட்ட சின்னதா தான் இருக்கு, என்கிட்ட கஞ்சல் காடி தான் இருக்கு, என்கிட்ட மோட்டர் பைக் தான் இருக்கு, என்கிட்ட பைஸ்கிள் தான் இருக்கு, என்கிட்ட அது கூட இல்ல, பரவாயில்ல, என்னால முடியும். Amen. I can make you a great nation. Amen. புரியுதுங்களா? ஆபிரகாம் ஆண்டவர் அவனை வெளியே வர சொல்லும் போது I don't know what he had. அவன்கிட்ட என்ன இருந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆனா அவன்கிட்ட எதுவும் இல்லைன்றது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். கூப்பிட்டாரு, வந்துட்டேன். ஆனா ஆபிரகாம் ஆண்டவர் எங்கேயுமே வெட்கப்படுத்தலைங்க. அவன் தப்பு பண்ணான், நிறைய தப்பு பண்ணான். He did a lot of wrong things. ஆண்டவர் அவன்கிட்ட பேசிட்டே இருப்பாரு, நான் உனக்கு பிள்ளை கொடுக்குறேன், நீ கவலைப்படாத, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், உனக்கு பெரிய ஜனமா ஆக்குறேன்னு ஆண்டவர்கிட்ட திருப்பி அவன் பேசுறான். ஆண்டவர் அதெல்லாம் ஓகே, சரிதான், அந்த எலிசர் மட்டும் நீங்க எனக்கு வந்து வாரிசா கொடுத்துருங்க. அவன் ஆண்டவரே வெறுப்பேற்றுவான். புரியுதுங்களா? இன்னைக்கு நம்மளும் அதே தான், ஆண்டவர் வெறுப்பேற்றிட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். சோ அப்பயும் அவர் என்ன சொன்னாரோ அதுதான் அவர் செஞ்சாரு. அவரு வார்த்தை மாறல. இவன் மாத்தி மாத்தி பேசினா இது ஓகே, எலிசர் வேணாம், பரவாயில்ல, சரி அவன் வேணான்ட்டீங்க, சரி அந்த இஸ்மேலாச்சும் ஓகேவா கடவுளே அப்படின்னு அவர் சொன்னார். நோ, உனக்கு நான் ஈசாக்கு கொடுப்பேன். நம்மள யாருக்கு திறமை இருக்குது ஆண்டவர்கிட்ட வாதம் பண்ணி ஜெயிக்கிறதுக்கு? உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு வேணும்னா ஆண்டவர்கிட்ட நீங்க போய் வாதம் பண்ணி ஜெயிச்சு உங்களுக்கு வேணும்ன்றத பெற்றுட்டு வரத்துக்கு நம்மள யாருக்கு திறமை இருக்கு? நீங்க இந்த உலகத்துல எப்படியாப்பட்ட படிச்ச மனுஷனையும் அனுப்பி பாருங்க, வெக்கப்பட்டு போய் வருவோம். ஆனா தெய்வம் சொல்லுது, நீ முடியலன்னு சொல்லிடு, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லு. சரண். சிம்பிள். எல்லாத்தையும் செய்யறதுக்கு அறிவு இருக்கிற நம்மளுக்கு இதை செய்வதற்கு அறிவு இல்லையே. லைஃப்ல எத்தனை வாட்டி நம்ம ஹைப் கட்டியிருக்கோம் எல்லா இடத்துலயுமே. ஓ நான் அதை செய்வேன், ஓ நான் இதை செய்வேன், நான் இப்படி செய்வேன், நான் இத்தனை ஜனத்தை கூப்பிடுவேன். அவன் பிறந்த நாளைக்கு அவன் 30 பேருக்கு கூப்பிட்டானா, சரி வா நம்ம வீட்டுல பிறந்த இருப்போம், நம்ம 60 பேருக்கு கூப்பிடுவோம். இல்ல நான் என் பர்ஸ்ல காசு எடுத்து பார்த்தேன், ரொம்ப நாள் ஆச்சு. பைதவே உங்களுக்கு புரியுதா நான் என்ன சொல்றேன்? என்ன நாளாச்சு? என் பர்ஸ்ல நான் அந்த காசு எடுத்து என்கிட்ட எவ்வளவு காசு இருக்குன்னு எண்ணி எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு. நான் இப்படிலாம் உங்ககிட்ட பேசுறேன், எனக்கு காசு பத்தல அது இது எல்லாம் நான் சொல்றேன் தானே அப்பப்ப சில சமயத்துல. நான் சொல்றேன் உங்களுக்கு என்னோட டெஸ்டிமனி, நான் சொல்றேன் என் பர்ஸ்ல நான் காசு எண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு வழியா இருக்கலாம், 2 வழியா இருக்கலாம். I don't know how much money I will have in my purse. I don't know. தெரியாது. இப்ப இந்த கணக்குக்கு கூட மேபி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் உங்க பர்ஸ்ல எவ்வளவு காசு இருக்கும். என்கிட்ட கேளுங்களேன், எனக்கு தெரியாது. somehow எப்படியாவது எனக்கு சாப்பாடு கிடைச்சிடும், எப்படியாவது எனக்கு நான் ஏதாவது ஒரு தேவைக்கு இருக்கும் போது, ஏதாவது ஒரு காரியம் இருக்கும் போது, லைக் சம்திங் வில் ஹேப்பன். டைம் எடுக்கும், டைம் எடுக்காமலாம் எதுவும் நடக்காது பாருங்க, டைம் எடுக்கும். இப்ப 5 அப்பத்தையும் 2 மீனையும் சாப்பாடு ரெடி ஆக்கி கொடுத்துட்டாரு, இவனுங்க கொண்டு போய் கொடுக்கறதுக்கு டைம் எடுத்துச்சா இல்லையா? 5000 பேர் ஒரே நேரத்துல வாயில போட்டுக்கிட்டானுங்க இல்லையே.
ஆமா தானே, இங்க இருந்து எடுத்துட்டு போய் ஒருத்தனுக்கா பிச்சு 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 கொடுக்கறதுக்கு அதுக்கே 2-3 மணி நேரம் ஆயிருக்கும். அத்தனை பேத்துக்கும் சாப்பாடு கிடைக்கிறதுக்கு. கரெக்ட் தானே? உனக்கு சாப்பாடு கிடைக்கிறதுக்கு நீ வெயிட் பண்ணி தான் ஆகணும்னாக்கா, நீ வெயிட் பண்ணாலும் உனக்கு நல்ல சாப்பாடு தான் அவர் கொடுப்பாரு. பெஸ்ட் ஃபுட். நீங்க நினைக்கிறீங்க அது 5 அப்போ 2 மீன், நான் நினைக்கிறேன் அது ஆண்டவர் பிளஸ் பண்ணனால அது அந்த ரொட்டியை காட்டிலும் அதை என்னமோ ஒண்ணு மாத்திட்டாருன்னு நான் நினைக்கிறேன். புரியுதுங்களா என்ன சொல்றாரு? அவருக்கே புரியுது, ஓ இவனுங்க வரானுங்க, இவனுங்க பாதி வழியில போய் மறித்திடக்கூடாது, லைக் எங்கேயாச்சும் உளுந்துடக்கூடாது. அப்பனா அவர் என்ன ஜெபம் பண்ணி அந்த சாப்பாடு அவர் எடுத்து பிச்சு கொடுத்திருப்பாரு? அது ஒரு 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 ரொட்டியாக இருந்திருக்குமா, இல்ல ஒரு நேரம் சாப்பாடு வயிற்ற நிறைக்கிற சாப்பாடாக அது மாதிரி இருக்குமா? நம்மள அநேகர் இப்படி யோசிக்கிறதே கிடையாது. ஆண்டவர் என்ன பண்றாருன்றது அவர் மேல போக்கஸா இருந்தாதான் நமக்கு புரியும் அவர் என்ன பண்ண போறாரு. ஆமென். அநேக நேரங்கள்ல நம்ம ஆண்டவர் மேல போக்கஸா இருக்கிறதே இல்லை. மோட்டர் எடுக்கும் போது கடவுளை காப்பாத்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு மோட்டர் எடுத்து பாட்டுக்கு போயிட்டே இருக்கிறது, இல்ல காடி ஓட்டும் போது ஓகே பாத்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறது. எஸ், பட் அப்படி சொல்றது தப்பு கிடையாது. நம்ம போக்கஸா இருக்குமா ஆண்டவர் அடுத்தது என்ன பண்ண, அவர் செஞ்ச காரியங்களை நம்ம தெளிவா பாக்குறோமா, தோண்டி பாக்குறோமா? கிணறு எப்படி தோண்டுவாங்க? கிணறு ஆழமா தோண்டும். கிணறு நான் சொல்றேன், நீங்க எல்லாமே அந்த காலத்து ஆளுங்க தானே, உங்களுக்கு தெரியும். கிணறு எவ்வளவு ஆழத்துக்கு தோன்றீங்களோ அவ்வளவு உங்களுக்கு நல்லது. அவ்வளவு உங்களுக்கு தண்ணி வரும், அவ்வளவு உங்களுக்கு சுத்தமான தண்ணி கிடைக்கும். லாஜிக் இருக்கா எங்கேயாச்சும்? லாஜிக் இருக்காது. கடவுள் செய்யற விஷயத்துல நீங்க லாஜிக் எல்லாம் பார்க்க முடியாது. இது எப்படி நடந்துச்சு, என்ன கணக்கு என்ன ஒண்ணுமே தெரியாது. 5 அப்போ 2 மீன் வச்சுட்டு எப்படிங்க 5000 பேருக்கு சாப்பாடு போடணும்? நீங்க லாஜிக் சொல்லுங்க எனக்கு. கர்த்தருடைய மகிமை தான். முடியாது. அதனாலதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் என்ன செய்ய போறேன்றது உனக்கு தெரியாது, உன்னோட அந்த சிந்தனையினால நீ ஒண்ணுமே புரிஞ்சிக்க முடியாது. சோ அவர் சொல்ற ட்ரை பண்ணாதன்னு சொல்லிட்டாரு. என்னை புரிஞ்சிக்க, என் அன்பை புரிஞ்சிக்க முயற்சி பண்ணு, என்ன புரிஞ்சிக்க முயற்சி பண்ணாத, அது உன்னால முடியாது. புரியுதுங்களா ஆண்டி? புரியுதா ஆண்டி? புரியுதா என்ன சொன்னு? புரிஞ்சா பாருங்க, என்ன புரிஞ்சிக்க முயற்சி பண்ணாத, ஏன்னா நான் பெரிய காரியங்களை செய்யறேன். ஆனா என் அன்பு உன் மேல நான் ஒரு அன்பு வச்சிருக்கேன் தெரியுமா, மாறாத அன்பு, அது புரிஞ்சுக்கும். அது நிமித்தமா தான் உனக்கு எல்லாமே நடக்கும். நான் உன் மேல வச்சிருக்கிற அன்புனாலதான் உனக்கு எல்லாமே நடக்கும். புரியுதுங்களா? சோ அப்ப நம்ம வாழ்க்கையிலோட வாழ்க்கையின் விழுவுல இருக்கிறோன்றத பத்தி நம்ம தப்பா நினைக்க வேணாம். There's nothing to be shame. வெக்கப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இழக்கிறதுக்கு உங்களுக்கு 1000 இருந்தாலும் கொடுக்கறதுக்கு 2000 கொடுக்கறதுக்கு கடவுள் இருக்கிறாரு. புரியுதா என்ன சொல்றேன்னு? 1000 விஷயத்த நீங்க இழக்கலாம். இந்த சபை மேல இருந்துச்சு, இந்த பில்டிங், இந்த சர்ச் இப்ப நம்ம உட்காந்துருக்கோம்ல மேல இருந்துச்சு, நல்லா அழகா செஞ்சு கொடுத்தாங்க. இந்த கான்ட்ராக்டர்ஸ் வெரி எவ்வளவு காசு போட்டு அவங்க எவ்வளவு காசு போட்டாங்க என்னால எனக்கு தெரியாது. அந்த இடம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு, வெரி நைஸ். அப்புறம் திடீர்னு அந்த இந்த இடம் கொடுத்தவன் இருக்கான இருக்கேன், I don't know, some people are really mad. I don't know what they are thinking in their mind. Okay? So அந்த இடம் ஓனர் என்ன சொல்லிட்டாருன்னா, இந்த இடத்த ஜிம்முக்கு விட்டு கொடுத்துட்டு நீங்க கீழே இறங்குங்கன்னு சொன்னாரு. கீழே இறங்கணும், மேல இருக்கிற எல்லாத்தையும் பிரிக்க வேண்டியதா போயிடுச்சு. திருப்பி இங்க செஞ்சு அழகா திருப்பி அதே மாதிரி செஞ்சிடலான்னு பார்த்தா பாரல, ஒரு அளவுக்கு தான் இருக்கு. இப்ப நீங்க பாக்குறீங்கல்ல இந்த சர்ச்,
இது மேல இருக்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்னைக்காச்சும் படம் இருந்தா எடுத்து காட்டுங்க எல்லாத்துக்கிட்டையும். ரொம்ப அழகா இருந்துச்சு. வெரி பியூட்டிஃபுல். அந்த பிரிச்சு கீழே இப்படி வச்ச உடனே அந்த அழகு வரவே இல்லை. சம்டைம்ஸ் கடவுள் உங்க லைஃப்ல வந்து அழகா சில விஷயங்களை செய்யணும்னு நினைப்பாரு. அவசரப்பற்றாதீங்க. உங்ககிட்ட தான் சொல்றேன், அவசரப்பற்றாதீங்க. உங்க சுய புத்தியில சாஞ்சிடாதீங்க. முடிஞ்சு கதை. பிரிச்சு வச்ச கதை தான். புரியுதா? அதுக்கு தான் நான் இந்த உதாரணத்தை சொன்னேன். அவசரப்பற்றாதீங்க. அமைதலா இருந்தாதான் ஆண்டவர் பேசுறது கேட்கும். அநேக நேரங்கள்ல நம்மளால ஒரு 5 நிமிஷம் கூட சும்மா உட்காந்துருக்க முடியல. 5 நிமிஷம் வாயை மூடிட்டு சும்மா உட்காந்துருக்க முடியல. கேட்டா உலகம் பரபரப்பா இருக்கு, நானும் பரபரப்பா இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ணி போயிருக்குது. ஆனா நோ, 5 minutes. வாட் டைம்? நீங்க எத்தனை மணிக்கு எழுந்திருப்பீங்க காலையில? 4 மணிக்கு எழுந்திருப்பீங்க. அமைதியா ஆண்டவரோட 2:30 மணி 1 hour. You just sit down there. You never pray. You never say any word. You just meditate something in your mind. How long will you sit? துதிக்க வேண்டியதுதான். நான் என்ன கேட்கிறேன்னா, ப்ரே பண்றது இல்ல, ஏந்திரிச்சு ஆண்டவரோட வசனத்தை மண்டையில் அப்படியே ஓட்டிக்கிட்டே எவ்வளவு நேரம் அமைதல் இருப்பீங்கன்னு கேட்கிறேன். வர வார்த்தைங்களா மனசுல நன்றி சொல்லிட்டு துதித்துட்டு ஆண்டவரை துதி எடுக்க வேண்டியதான். எரேமியா 17:8 படிங்க. ம் 17 எத்தனாவதுயா? 17:8. எரேமியா 17:8 படிங்க. 8. அவன் தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாய் கொஞ்சம் மேல கர்த்தர் மேல் 5வது வசனம் படிங்க. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானது தன் இருதயத்தை குறித்து ஏதாவது இருக்காங்க? 7 படிக்கிற பாரு. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தன் தண்ணீர் அண்டையின் கீழே நடப்பட்டதும் கால்வாயின் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாழ்மையான படிங்க. கர்த்தராகிய நானே ஒவ்வொருவருக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதாய் கொடுக்கும்படி இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளித்திரியங்களை சோதித்து அறிகிறவருமாய் இருக்கிறேன். இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளத்தை சோதிக்கிறவருமா இருக்காராம். சரி, கொஞ்ச நேரம் இருங்க. ஆ 17:9. 17:9. எல்லாவற்றையும் பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? எல்லாவற்றிலும் இருதயம், யார் இருதயம்? நம்மளோட இருதயம், மனிதனோட இருதயம் கிறுக்குள்ளதும் கேடு உள்ளதுமா இருக்கு. டெஸ்பரேட்லி விக்கெட். நான் மற்றவங்களை பத்தி பேசல, நம்மளை பத்தி பேசுறேன். என்னோட இருதயத்துல ஒரு கிறுக்குள்ளதும் கேடு உள்ளதும் என் இருதயத்துக்குள்ள இருக்குது. உங்களோட இருதயத்துக்குள்ளேயும் இருக்குது கிறுக்குள்ளதும் கேடு உள்ளதும். எல்லாவற்றை காட்டிலும் நீங்க நினைக்கிறீங்க, வெளியே நீங்க பாக்குறதுலாம் ரொம்ப அழுக்கு அசிங்கம் அப்படின்லாம் நீங்க நினைக்கிறீங்க. எல்லாவற்றை காட்டிலும் நம்மளோட இருதயத்தெல்லாம் கூட இருக்கும்.
அதான் உங்ககிட்ட கேட்டேன், இந்த இருதயத்தை வைத்துக்கொண்டு எவ்வளவு நேரம் அமைதலா தேவனோட உட்கார்ந்துருப்பீங்கன்னு கேட்கிறேன். கேள்வி உங்களுக்கு புரியுதா? எல்லாவற்றை காட்டிலும் நம்ம நினைச்சுக்கலாம் நம்ம ரொம்ப நல்லவங்க அப்படின்ட்டு. ஆனா இந்த இருதயத்தை தான் தேவன் நேசிக்கிறார். புரிஞ்சுக்கோங்க. You gotta understand. உங்க வாழ்க்கையில நீங்க எவ்வளவு ஒஸ்தான காரியத்தை நீங்க செஞ்சுட்டு வந்தாலும் ஏன் அவரால் மன்னிக்க முடியுதுன்னா, அவர் சொல்லிட்டாரு எல்லாவற்றை காட்டிலும் அவன் இருதயம் எனக்கு தெரியும்பா. ஐ நோ யுவர் ஹார்ட். அது யாருனால அறிய முடியும்னு ஏன் அவர் கேட்கிறாரா? அது என்னால மட்டும் தான் முடியும். ஆமென். நீங்க ப்ரே பண்ண போகும்போது நீங்க எப்படியாப்பட்ட ஆளுகிட்ட நீங்க பேச போறீங்கன்னா, the all knowing God, எல்லாவற்றையும் தெரிந்து அறிந்தவர்கிட்ட பேச போறீங்க. ஆமென். when you go into pray you think that you okay like நான் சவுத்த பார்த்து ப்ரே பண்றேன். இல்ல உன்னை பத்தி நல்லா தெரியும், கரைச்சு குடிச்சு வச்சிருக்கிற. உன்னை பத்தி இல்ல, உன் தாத்தா உன்னோட பேர் தெரியாத உன்னோட தாத்தா கூட அவருக்கு தெரியும். அவரு என்ன பண்ணாரு, அவரோட இதயத்துல என்ன அழுக்கு இருந்துச்சு, அசிங்கம் இருந்துச்சுன்றதும் தெரியும். So when you go to pray, remember that you are going to talk to somebody very important. எப்பயாச்சும் நீங்க ஜெபம் பண்ண போகும்போது நீங்க யாருக்கிட்ட பேச போறீங்கன்றத மனசுல வச்சுட்டு போங்க. The all knowing God. அந்த all knowing God வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த உலகம் நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுக்குதுன்னா, எப்பொழுதுமே இந்த உலகத்துல நம்மளுக்கு என்ன பாடம் சொல்லி கொடுக்குறாங்கன்னா, ஜாக்கிரதையாயிரு, காசு இழந்துடாதப்பா, ஜாக்கிரதையாரு. ஆண்டவர் இங்க என்ன தெளிவா சொல்றாருன்னா, ஆவியில் எளிமையா இருக்கிறது வந்து என்னன்னா அப்படி ஃப்ரீயா இருக்குது. இதை பத்தி கவலைப்படாம, இதை பத்தி யோசிக்காம அப்படி ஃப்ரீயா இருக்கு. கேர்ஃப்ரீ. ஓ இது வருதா, இந்த சிந்தனையை நான் எடுத்துக்க மாட்டேன், நான் ஃப்ரீயா விட்டுறேன். அவர் செய்யறதுக்கு இருக்கிறாரு. அவரு போதும். நீங்க நம்ம என்ன நினைக்கிறோம், எனக்கு இந்த காடி கிடைச்சா போதும், எனக்கு இந்த வீடு கிடைச்சா போதும், எனக்கு இப்படி நடந்தா போதும், கையில ஒரு 50,000 வெளி இருந்தா போதும், கையில ஒரு 30,000 வெளி இருந்தா. உனக்கு தேவை ஒன்னே ஒண்ணுதான், உன் இருதயத்தை நிரப்புவதற்கு அவரால மாத்திரம்தான் முடியும். ஆமென். ஏன்னா உன் இருதயம் கிறுக்குள்ளதும் கேடு உள்ளதுமாக இருக்கு. என் இதயம் சேர்த்துதான். ஓகே அவன். ஸோ இதெல்லாம் நான் படிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நீ இப்படி இந்த சிச்சுவேஷன்ல நீ இருக்கிறல்ல, நீ இதை நினைச்சு நீ வருத்தப்படாத, எவ்வளவு குறைச்சிக்க முடியுமோ குறைச்சிக்கோ, நான் பாத்துக்கிறேன். நீ என்னத்துக்கு தோல் மேல தூக்கி போட்டு அலைஞ்சிட்டு இருக்கிற? வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே என்னிடத்தில் வாருங்கள். எவ்வளவு நம்பிக்கையா அவர் கூப்பிடுறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவனால என்ன வேணாலும் செய்ய முடியும். ஆமென். நம்மளுக்கு தான் புரிய மாட்டேங்குது. நம்ம கடவுள் வந்து இப்படி முன்னுக்கு நின்னாருன்னா இப்படி தள்ளிட்டு நம்ம போய் நம்ம ஓகே. நான் பார்த்தேன், நீ பின்னாடி போ, நீங்க பின்னாடி போங்க. சில சமயத்துல வந்து நம்ம என்ன பண்றோம்ன்றத நம்ம பாருங்க. இது இப்படி ஆரம்பிக்குதா, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு ஆரம்பிக்குதா? நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லி கொடுக்குறேன். சங்கீதம் 1:1 படிங்க. துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பயாசக்காரர் உட்கார இடத்தில் உட்காராமலும் இருக்கிறவன் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இங்கிலீஷ்ல எப்படி தெரியுமா ஆரம்பிக்குது? Blessed is the man who does not walk in the counsel of the wicked. Blessed is the man. இங்க என்ன சொல்ற? You are blessed when you are at the end of your rope,
the less of you, then there is more of God and His rule. Blessed. Okay? நீங்க ஏதோ துர்மார்க்க ஆலோசனையை நடவாமலும் பாவிகள் வழியில் நிக்காமலும் வெளியே நினைச்சுக்காதீங்க, உள்ளுக்கே இருக்கு. Inside you. Who are you to judge others? நீ யாரு மத்தவங்களை நியாயம் தீர்க்கிறதுக்கு? உன் இருதயத்தை நீ நியாயம் தீர்த்துக் கொள்ள. ஆமென். இன்னைக்கு நீ உன் இருதயத்தை நியாயம் தீர்த்து நீ உன்னை தாழ்த்துறியோ, அது ஏன் இன்னைக்கு இப்ப கடவுளுக்கும் உங்களுக்கும் உள்ள கணக்கு கிளியர் ஆயிடுச்சு. உங்க லைஃப் திறந்துடும். லைஃப் ஏன் திறக்கலன்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன், புரிஞ்சுக்கீங்க. அவன் சோ இப்ப நீ உற்று, நீ கவலைப்படாத, நீ எல்லாத்தையும் உற்று அப்படின்னா, இப்ப நீங்க உங்க மனசுல என்ன நினைப்பீங்கன்னா, அப்ப எனக்கு எதுவுமே இல்லையா செய்யறதுக்கு அப்படின்ட்டு இந்த பர்சன் வேற மாதிரி போயிடக்கூடாது. அவரெல்லாம் பார்த்து பாரு, நீ வீடு போய் தூங்கிடாதீங்க, வேலைக்கு போகணும், வரணும், அதெல்லாம் செய்யணும். ஓகே, you must do your own work. Okay, I'm not talking about that. அப்ப அவரே எல்லாமே செய்வாருன்னா, என்னோட பர்சனாலிட்டி இருக்குல்ல, என்னோட பர்சனாலிட்டி இப்ப நான் ஒரு இதா ஆளுங்க கிட்ட காமிச்சிட்டு இருக்கிறேன்னா, அப்ப அதெல்லாம் விட்டுருணுமா, அதெல்லாம் விட்டு கொடுக்கணுமா? இல்ல, நான் அதை சொல்ல வரல, அதை சொல்லவே வரல. கடவுள் மேல நம்பிக்கை. இப்ப நானாதான் இருக்கேன், நான் வேற ஆள் மாதிரியா இருக்கேன். எங்க அம்மா கிட்ட கேளுங்க, நான் சின்ன வயசுல இருந்து நான் நல்லா ஊத்துவேன். நான் எப்படி, நான் ஏதாச்சும் மாறி இருக்கேன்னா? மேனேஜர் மாதிரியே இருப்பேன். நான் எதுவுமே மாறல. நான் என்ன சொல்றேன்னா, வெளியிலிருந்து நீ மாறுறது ஆண்டவர் எதிர்பார்க்கல. இப்ப நான் வந்து போட்டிருக்கேன், இப்ப நான் வந்து வெள்ளை கலர் ஜிப்பா போட்டு வந்துட்டேன், நான் பாஸ்டர் ஆயிடுவேன். அது இல்ல. அவர் என்ன சொல்றாருன்னா, உன்னுடைய சொந்த புத்தியில சாயிருது. அதாவது நீ ஏதாவது முடிவு எடுக்கணும்னா லைக் கடவுள் மேல சாராம நீ எல்லாத்தையும் செய்யுது. உன்னால செய்ய முடியும்ன்ற விஷயத்துல நீ போய் செஞ்சு இது பண்ணி ஒரு ஜெயிச்சோன்னு ஒரு மமதை வருது இல்ல, அதுக்கப்புறம் எனக்கு எதுவும் தேவையில்லைன்னு அது வேணான்று டோட்டலா விட்டுரு. நீ செஞ்சியா, ஜெயிச்சிட்டியா, சக்சஸ் ஆயிட்டியா, அப்பயும் நீ ஹம்பிளா இரு, அப்பயும் நீ வந்து தாழ்மையா ஏறி. நீ ஏறிட்டேன்றதுக்காக நீ லங்கா பண்ணாத, மத்தவங்கள மோதாத, மத்தவங்களை இப்படி பார்க்காத. நீ படி மேல ஏறிட்டு, நீ படி மேல ஏறிட்டேன்றதுக்காக படியில இருந்து மத்தவங்கள இப்படி கீழே பார்க்காத. இப்படி கீழே பார்த்தீங்கன்னா அவங்களோட எல்லாமே தெரியும் உனக்கு. அவங்களோட என்ன சொல்றது, அந்த அவங்களோட நிர்வாணம் உனக்கு தெரியும். பார்த்துட்டு திரும்பிடு. புரியுதா என்ன சொல்றேனே? நீ பார்த்துட்டு திரும்பிடு. அப்படிலாம் சொல்லாது, ஏசாத, திட்டாத, தாழ்த்தாத ஆளுங்களை. ஓகே, அது ஒண்ணு. மேலே ஏறிட்டோன்னு உனக்கு பெருமை வந்துடக்கூடாது. என்னைக்குமே பெருமையா இருக்கக்கூடாது. நான் கடவுள் இந்த சிச்சுவேஷனுக்கு எனக்கு தேவையில்லை, என்னால் இது செஞ்சு முடிச்சிட முடியும், நான் செஞ்சுட்டு அவர்கிட்ட சொல்லிக்கிறேன், அதுவும் வேணாம். எல்லாத்துலயுமே நீ ஒரு கல்யாணத்துல நீ ஈடுபட்டுட்டீனாலோ இல்ல சம்திங்ல ஒரு கமிட்மெண்ட்ல ஒரு கான்ட்ராக்ட்ல நீ இருந்தீனாலோ, ஒரு கம்பெனில வந்து நீ வந்து 2 வருஷம் நான் வேலை செய்யறேன்னு சொல்லி சைனை போட்டு கொடுத்துட்டீங்கன்னா, நீ மழையா இருந்தாலும் புயலா இருந்தாலும் வெயிலா இருந்தாலும் நீ அந்த கம்பெனிக்கு வந்து வேலை செஞ்சு கொடுத்தே ஆகணும். அதே மாதிரிதான் நான் சொல்றேன்னா, நீ தேவன்ல சார்ந்திருக்க போற, ஆவியில எளிமையா இருக்க போறன்னா, நீ என்னவா இருந்தாலும் அந்த எளிமையை விட்டு வெளியே வந்துடாத. இது ரொம்ப சிம்பிளான காரியம் தானே. நம்ம என்ன அதுக்கு தோல்ல தூக்கி திரியணும்? என்னத்துக்கு? கரெக்ட் தானே? நான் சொல்றது உண்மையாமா? நான் எனக்கு ஏன் தோல்ல போட்டு தெரியணும் எல்லாத்தையும்? நீங்க பாத்துக்கீங்க, நீங்க தான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டீங்களா? நான் பாட்டுக்கு ஃப்ரீயா நடப்பேன், வருவேன். That is why நான் எப்போதுமே ரொம்ப கூலா இருப்பேன். எங்க அம்மா கிட்ட, எங்க அம்மா இங்கதான் இருக்கிறாங்க, நீங்க கேளுங்க. நான் எல்லா விஷயத்தையும் சர்வசாதாரணமா எடுத்துப்பேன். நான் என்கிட்ட நீங்க ஆச்சரியமோ அப்படிலாம் நீங்க பார்க்க முடியாது. நான் இம்ப்ரெஸ் ஆக மாட்டேன் நீங்க என்ன செஞ்சாலும் நீங்க இம்ப்ரெஸ் ஆக வேணாம். ஏன் நான் சொல்றேன்னா,
நான் பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிறதுக்கு வேற ஒருத்தர் இருக்காரு. ஆமென். கர்த்தர் இருக்காரு. அவர் பண்ணதை பார்த்து 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 எனக்குள்ளுக்கு வந்து லைக் வாவ் 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 அங்க போவோம் என்னோட வாவ். ஆமென். நீங்க என்ன பண்றீங்களோ அதை பத்தி என்னோட கவலை கிடையாது. இட்ஸ் நாட் மை ஒரி. அதுக்குன்னு உங்களை குறித்து எனக்கு அக்கறை இல்லை, அந்த மாதிரி இல்லை. நான் என்ன சொல்றேன்னா, நான் ஒரு லைஃப்ல வாழ்ந்துட்டு இருக்கேன், நான் உங்களை கூப்பிடுறேன். நான் ஜீசஸ் கூட ஒரு லைஃப்ல வாழ்ந்துட்டு இருக்கேன்ல, நான் உங்களுக்கு இன்விடேஷன் கொடுக்குறேன். அவர் உங்களுக்கு கொடுக்குறாரு, அவர் உங்களுக்கு வந்து அழைப்புதல் கொடுக்குறாரு. நீங்களும் இப்படி வாழலாம், நீங்களும் வாழலாம், எல்லாரும் வாழலாம் அப்படின்னு அவர் அழைப்புதல் கொடுக்குறாரு. எல்லாத்துக்குமே ஒப்பனா தான் இருக்கு. அழைப்புதல் எல்லாத்துக்கும் கிடைக்குங்க, யார் வராங்களோ அவங்களுக்கு தான். ஆமென். அழைப்புதல் எல்லாத்துக்கும் இருக்கு. யாரு வராங்களோ கல்யாண வீட்டுக்காரவங்க அவங்களுக்கு தான் சாப்பாடு போட முடியும். அவங்க வரலன்றதுக்காக அவங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போய் அவங்க சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க. மனுஷன் நம்மளுக்கே இவ்வளவு ஒழுங்குகள் இருக்கும் பொழுது, இவ்வளவு காரியத்தை நம்ம கடைப்பிடிக்கும் பொழுது, தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் அநேக பாடல்கள் இருக்கு அவரை பத்தி. அப்ப அவர் இன்னும் எவ்வளவு ஒழுங்குகளை கடைப்பிடிப்பாருன்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சொல்லிட்டாரா விட்டுருங்க, சரி வராதா விட்டுருங்க, பார்த்துக்கலாம். அவர்கிட்ட இல்லாத பிளான் உங்ககிட்ட தான் பிளான் இல்லை, அவர்கிட்ட நிறைய பிளான்லாம் இருக்கு. புரியுதா? இந்த வேலையை விட்டா எனக்கு வேற கெதி இல்லை, இது விட்டா எனக்கு வேற கெதி இல்லை. உனக்கு தெரியுது தானே, உனக்கு கெதி இல்லைன்னு தெரியுது இல்லை, அப்ப கடவுளுக்கு கெதியாக்கி. ஆமென். சோ இன்னைக்கு நான் உங்களை பார்த்து என்ன சொல்றேன்னா, நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நான் சொல்லல, ஜீசஸ். ஆமென். 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 வாழ்க்கையோட விழுதல நீ இருக்கிறதுனால வெட்கப்படா. ஆமென். ஹல்லேலூயா. அந்த இடத்துல இருந்து தான் இன்னும் வேகமா நீ கடவுளை நேசிக்கணும், தேடணும், துதிக்கணும், ஆராதிக்கணும். சீக்கா இருக்கிறீங்களா, இன்னும் வேகமா ஆராதனை பண்ணுங்க. இன்னும் கரெக்டா சேர்ச்சிக்கு வாங்க. இன்னும் கரெக்டா எல்லா காரியத்திலும் ப்ரிசைஸா காட்டுக்கு என்ன வேணும்ன்றத தேடி கேட்டு யூ அப்ளை இன் யுவர் லைஃப். வாட் இஸ் சீக்னஸ்ல? சீக்னஸ்னா என்னன்னு கேட்பீங்க ஒரு காலத்துல. இல்ல, நான் ஆண்டவரை பத்தி அப்படி இல்லை. அவர் உங்களுக்கு என்ன அழைப்புதல் கொடுத்திருக்காரோ அதை சொல்லிட்டு இருக்கேன். அவர் இதுக்கு இந்த மாதிரி லைஃப்ல தான் இல்ல. அவருக்கு நான் பைத்தியமா போயிட்டு ரோட்ல போறவங்கலாம் சுகமாக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறதுக்கு? இவர் இப்ப நடந்து போவாரா, அவர் கூட குருட இருப்பானா, அவனுக்கு கண்ணு தொட்டாலும் நல்லா இருமா. என்னத்துக்கு நல்லா ஆக்கணும்? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அது வந்து ஒரு அழைப்புதல். குருடா இருக்கிறவங்களா ஆண்டவர்கிட்ட வரலாம், அழைப்புதல். புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? எல்லா காரியமும் நீங்க பைபிள்ல படிக்கிற எல்லா காரியமும் உங்களுக்கு ஒரு அழைப்புதல், இஸ் இன்விடேஷன். சோ நீங்க எல்லாருமே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தான். இன்னைக்கு நீங்க குறைவா தாழ்மையா இருக்கும் பொழுது தேவன் உங்களுக்குள்ள பெரிய காரியத்தை செய்வார். He will do it. ஆமென். 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 சோ கண்களை மூடி நம்ம ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, Lord, whatever you have taught me, I've taught them. எனக்கும் தெரியும், ஜனங்களுக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும், இது என்னால வந்த போதனை கிடையாது அப்படின்னு. It's by you alone. உங்களோட வார்த்தை அதோட கிரியையை செய்யட்டும். Let us be humble, Lord, in your great hand. We submit ourselves into your great hand, Lord. உங்களுடைய வல்லமையான கரத்துக்கு கீழாக எங்களை நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். நாங்க ஒண்ணுமே இல்லை, nothing. We cannot. எங்களால எந்த சிச்சுவேஷனையும் சமாளிக்க முடியாது. யார் எங்க லைஃப்ல வந்தாலும், யார் எங்க லைஃப்ல இருந்து போனாலும் எங்களால ஒண்ணுமே கேட்க முடியாது. யாராவது இறந்து போனா கூட, இல்ல யாராவது உயிர் தெரிந்தா கூட எங்களால ஒன்றும் சொல்ல முடியாது. எல்லாமே உங்களுக்கு. எவ்ரிதிங் இஸ் யூ. நாங்க குறைச்சிக்கிறோம் ஆண்டவரே. நான் உங்களுக்கு வந்து நாங்க வசதி தரோம், எங்களுக்குள்ளாக, எங்களோட இருதயத்துக்குள்ளாக நாங்க எங்க இடத்தை தரோம். நாங்க இதெல்லாம் அடைச்சி வச்சிருந்தோமோ, எங்களோட சுய விருப்பம், எங்களோட பெருமை, எங்களுடைய எங்களுக்கு இது தேவை, அது வேணும்ன்ற ஆசை, விருப்பம் எல்லாத்தையும் ஒரு ஓரமா நாங்க தள்ளிடுறோம். உங்களுக்கு நாங்க அந்த இடத்தை கொடுக்குறோம், அந்த இடத்தை உங்களுக்கு விட்டு கொடுக்குறோம்.
நாங்க ஒண்ணுமே இல்லைன்னு ஒத்துக்கிறோம் ஆண்டவர். எல்லாத்தையும் நீங்க செய்யுங்க, நீங்க செய்யுங்க, உங்களோட ராஜ்யம் செய்யட்டும், நீங்க செய்யுங்க. நாங்க உங்களுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகள் தானே. ஒரு விசை ஆண்டவரே, நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று நீர் சொல்வது போலவே நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். எந்த விதமான தகுதியும் இல்லாத என் ஆண்டவராகிய எந்த விதமான தகுதியும் இல்லாத இந்த ஜெபின் இலாய்சருக்குள்ளாக என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீங்க உங்களோட மிகுந்த கிருபையினாலும் மிகுந்த இரக்கத்தினாலும் மிகுந்த அன்பினாலும் எங்க எல்லாத்துக்குள்ளேயும் நீங்க வச்சிருக்கிற உங்களுடைய கிரியை செய்கிற விசுவாசத்தை பரிசுத்த ஆவியானவர் தூண்டினதின் நிமித்தம் நாங்கள் சொல்லுகிறோம். நாங்கள் ஒன்றுமே இல்லை, எல்லாமே நீங்க. ஆமா ஆண்டவரே, உங்களுடைய ராஜ்யங்களுக்குள்ள கிரியை செய்யட்டும் ஆண்டவர். நாங்கள் விசுவாசித்து கேட்டபடியே எங்களுக்கு நடந்ததுக்காக நன்றி. எங்கள் ஜெபத்தை நிராகரிக்காத தேவனுக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவர். In the name of Jesus we pray. Amen. Amen. Amen.